ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்றைக்கி பொட்டேட்டோ சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி கறிமிளகாயும் நீங்கள் போட்டு செய்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல டேஸ்டியாக நல்லா இருக்கும். கறிமிளகாயும் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கேன். அது உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட போடலாம், குறைய போடலாம். அதே மாதிரி கருவேப்பிலையும் எடுத்து நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரம்ப லீஃப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதே மாதிரி சின்னதாக இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் சொன்னால் நீங்கள் இந்த பவுடரும் சேர்க்கலாம். இதுக்கு இப்போ கருவாய், ஏலக்காய், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, ஒரு மேசக்கரண்டி கடுகுளுந்து, ஒரு மேசக்கரண்டி நான் பெருஞ்சீரகம், கருவா எடுத்து வச்சுக்கிறேன். 2-3 இப்போ நான் ஒரு 4-5 எடுத்து இவ்வளோ சேர்க்க போதில்லை, 4-5 சேர்க்க போகிறேன். மற்றது சிக்கன் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையான அளவு உப்பு எடுக்க போகிறேன். அதே மாதிரி ஒரு 6 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நான் அவிச்சு போட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு இப்போ சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு 2 மேசக்கரண்டி தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கிறேன். இதுவும் உங்களுடைய உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். ஒரு மேசக்கரண்டி கூட நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி மஞ்சள் நான் ஒரு 1/2 மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். கரம் மசாலா 1/2 மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இஞ்சி உள்ளி பேஸ்ட் நான் ஒரு 2 மேசக்கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நாங்கள் செய்முறைக்குள்ள போவோம். பார்த்தீங்கன்னா சட்டி சூடாயிட்டு நான் ஒரு 3 மேசக்கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் தான் பாவிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நான் இப்போ இந்த டைமில் கடுகு சேர்க்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா எண்ணெய் நான் வெங்காயத்தை சேர்க்கிறேன். நான் மற்ற மசாலாக்கள் எல்லாமே சேர்த்தோம்னா அது குயிக்காக கருகி போயிடும். நான் அப்படித்தான் செய்கிறேன். நான் கடுகு வடிக்க விட்ட பிறகு வெங்காயத்தை போட்டு தான் மற்றதெல்லாம் பிறகு சேர்க்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நான் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். இதையும் நல்ல வடிவாக இப்போ மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த அளவு தூரம் வெங்காயம் வதங்கி வரைக்கும் நான் இதில் கறிமிளகாயில் சேர்க்கிறேன். இதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஏன்னா இதுவும் சேர்ந்து அந்த வெங்காயத்தோடைய கூட வெங்காயம் வதங்கின பிறகு நாங்கள் கறிமிளகாய் சேர்த்தோம்னா அது வதங்காது, கறியை போடும் அந்த வெங்காயம் இது வதங்காமல் பச்சையாக இருக்கும். அப்போ நாங்கள் இதையும் இந்த டைம்லேயே போட்டோம்னா இது கொஞ்சம் வதங்கினா இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக வதங்கி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ மெல்லவா அப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இதில் கொஞ்சம் இடத்துல இப்படி அடித்து விட்டு இதில் நான் இந்த தாளி நீர்கள் எல்லாத்தையும் போடுறேன். நல்லா பொரியக்கூடியதாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிட்டு விடலாம். இதோட பார்த்தீங்கன்னா நான் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்க்கிறேன். இதையும் மெல்லவாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் இதையும் அப்படியே மெல்லவாக அப்படி விளட்டி விட்டுட்டு இந்த இஞ்சி உள்ளி பேஸ்ட்டையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அதுக்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். அது கொஞ்சம் அதே மாதிரி பச்சை மிளகாயுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரையணும். இப்போ இதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் இப்படி வதங்க விடுவோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு நல்ல வடிவாக பச்சை வாசனை இல்லாமல் போய்க்குது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் தக்காளியும் எல்லாம் சேர்க்கிறேன். அதையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி
ஒரு கொஞ்சம் வந்து வதங்கிட்டுருக்கோம். ஒரு 2 minutes வந்து இப்படி வதங்கி அது உடைஞ்சு வந்துச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லபடியாக வதங்கிட்டு நான் இப்போ பார்த்திங்கன்னா தனி மிளகாய் தூள் அந்த கரம் மசாலா மஞ்சள் எல்லாத்தையும் வந்து இதில் சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா மசாலாவிலேருந்து பச்சை வாசனை வந்து இல்லாமல் போயிட்டுது. இனி வந்து நான் இதில் சிக்கன் எல்லாத்தையும் வந்து சேர்க்குறேன். சின்ன சின்ன பீஸாக நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிறேன் சிக்கன் எல்லாத்தையும் இதில் வந்து சேர்ப்போம். பார்த்திங்கன்னா சிக்கன் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு நான் வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி சிக்கனுக்குள்ள வந்து தண்ணி விட்டு வரும். அப்படி இருந்தும் நான் ஒரு கொஞ்சம் லைட்டாக வந்து சொட்டு தண்ணி சேர்ப்போம். ஒரு கொஞ்சம் வந்து தண்ணி இப்படி நாங்கள் சேர்த்துட்டு மூடி போட்டு இனி வந்து மூடி போடுவோம். பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து மெல்லிய நேரத்தில் மூடி விடுவோம். அந்த பச்சை வாசனையெல்லாம் இல்லாமல் போனால் பிறகு இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். இது வந்து இனி நார்மலாகவே வந்து பச்சை வாசனை இல்லாமல் வடிவாக வந்துட்டு இந்த டைமில் மெல்லவாக வந்து நாங்கள் அந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் வந்து சேர்ப்போம். இதையும் நல்ல வடிவாக இப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம். பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாம் நல்ல வடிவாக இதில் வந்து கரைஞ்சி பார்த்திங்கன்னா தெரியும். ஏன்னா நாங்கள் வந்து அப்படி பீசஸாக அவிச்சு போட்டு அப்படி கட் பண்ணிவிட்டு சேர்த்த வேண்டாம். இப்போ இப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கலையே கறிய வடிவாக அது வந்து நல்ல வடிவாக இதாக வரும் கரைஞ்சு அப்படி வரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி கரண்டியால் அப்படி மெல்லவா அப்படி செய்தீங்கன்னு சொன்னால் ஓகே இருக்கும். சில உருளைக்கிழங்கு அப்படி வரும் பொழுது இப்போ வந்து ஒரு 2 minutes வந்து நல்ல வடிவாக இதாக விரட்டுட்டோம். இந்த டைமில் உப்பு பொடியை பார்ப்போம். இது உப்பையும் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து லெமனையும் இதில் ஆட் பண்ணுவோம். என்னடா அடுப்பை வந்து நிப்பாட்டிட்டேன். உப்பும் வந்து கொஞ்சம் சேர்க்கணும். அதே நேரம் நான் லெமனும் வந்து சேர்க்கிறேன். இப்போ இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ உங்களுக்கு விருப்பமான சில பேருக்கு வந்து அது கறின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் உப்பும் வந்து புளியும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்ல வடிவா அப்படி மெல்லவா அப்படி நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்டா. ஓகே இப்படியே இனி வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் இப்போ மூடி வச்சுட்டு இனி மாவை வந்து ரெடி பண்ணிட்டு வருவோம். பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மாவை ரெடி பண்ண போகிறேன். இப்போ வந்து உப்பு வந்து விட்டுருக்கிறேன். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் வந்து எண்ணெயும் வந்து இதில் சேர்த்தோம். ஒரு 2 பீசக்கரண்டி எண்ணெய் எடுத்துட்ட மாதிரி சொன்னால் ஓகே. இப்போ வந்து இந்த எண்ணெயும் இந்த உப்பும் இந்த மாவோட வந்து நல்ல வடிவாக அப்சர்வ் ஆகக்கூடிய மாயை நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி எடுப்போம். நல்லா அப்படி பிடிச்சி நல்லா இதாக எடுத்தோம்னு சொன்னால் தான் இந்த மாவோட நல்ல வடிவாக இதாக வரும். பார்த்திங்கன்னா தெரியுமா அப்படியே பேர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல இளம் சுடு தண்ணி, அதாவது குழந்தை பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்குற தண்ணீரை இதாக இருக்கணும். உங்களுக்கு சூடாகவும் இருக்கக்கூடாது அரினதாகவும் இருக்கக்கூடாது. அப்போ இதை நல்ல வடிவாக அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு உப்பு வந்து ஓகே இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். ஓகே இருக்குது பர்ஃபெக்டாக. இப்போ வந்து இனி வந்து நான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ வந்து நாங்கள் ஒரேடியாக விடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்துட்டு நல்ல வடிவாக அப்படி மிக்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் நார்மலாக வந்து குழைக்காமல் இப்படி ஒரு கையில் வந்து ஒரு சைட் வந்து சட்டியை ஒரு கையால் பிடிச்சிட்டு மற்ற கையை இப்படி நல்ல வடிவாக இப்படி அமர்த்தி நல்ல வடிவாக குழைச்ச மடத்தை நல்லா சாஃப்டானதாக வரும். அப்படியே கிரிப்ஸியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும். இப்படி நல்ல வடிவாக குழைச்சிட்டு 1 மணிக்காலும் ஊற விடுவோம். அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் நீளமாக அப்படியே ரொட்டி எடுத்துட்டேன். இப்போ வந்து இப்படி ஒரு நீளமான பீஸாக வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே இன்னும் ஒரு பீஸை வந்து இப்படியே வைக்கிறேன். அதில் மிடில் வந்து நான் இதில் வைக்கிறேன். இதை நாங்கள் ஸ்கிப் பண்ணியும் விடலாம். ஓகே இப்போ என்ன பார்த்தீங்கன்னா
இதை வந்து நான் இதால் இப்படி மடித்து விடுறேன். அதே மாதிரி மற்ற சைட்டும் எடுத்து நான் இப்படி மடித்து விடுறேன். இனி வந்து இந்த சைட்டுக்கு வந்து இதுக்கு நான் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். அதால் வந்து இப்படி ஒட்டிட்டு இதே மாதிரி இஞ்சாலையும் வந்து இப்படி கவர் பண்ணுறேன். அதே மாதிரி மற்ற சைட்டுக்கு வந்து இப்படி மாவெல்லாம் வந்து எடுத்துட்டு இது வந்து இப்படி கவர் பண்ணுறேன். ஏன்னா ப்ரஷ் இல்லாட்டியும் நாங்கள் வந்து கையாலேயே செய்யலாம்ன்றதுக்காக தான் நான் கையால் வந்து செய்து காட்டுறேன். இப்போ எல்லோரும் வந்து ப்ரஷ் வச்சு தான் நாங்கள் செய்யணுமனு இல்லை. அப்போ இப்படியும் நாங்கள் செய்யலாம்ன்றது தான். இப்படி இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி எல்லா சைட்டுமே எப்படி கவர் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இப்போ இதை நாங்கள் பொரிச்செடுக்கணும். ஏன்னா நான் எல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அதான் காட்டினான் எல்லாம் ரெடி ஆகிருக்கு. இப்போ இனி எல்லாத்தையும் பொரிச்சா பிறகு பார்ப்போம். வந்து நீங்கள் கிழங்கு ரொட்டி மாதிரியும் நீங்கள் டோஸ்டரில் போட்டுட்டும் நீங்கள் எடுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் ஆயிலையும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ நான் வந்து இது இன்றைக்கி ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ சிக்கன் பாக்ஸ் பேட்டிஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. இதே மெத்தடு நீங்களும் செய்து பாருங்கள். உண்மையிலேயே நல்ல சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னம்மான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி என்னுடைய வீடியோவை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பார்த்துட்டு இருக்கிற எல்லா உறவுகளுக்குமே தேங்க்யூ ஸோ மச். முதலும் சரி இப்போ சரி சப்ஸ்கிரைப் செய்த எல்லா உறவுகளுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சான்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க. அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நான் மேற்கொண்டு வந்து வீடியோக்கள் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு அது ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருங்களுக்குமே தேங்க்யூ ஸோ மச். இதை உண்மையாக ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன ஆக்களும் சரி பெரிய ஆக்களும் சரி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பாய்.